Hi friends, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேனன் ஹோம்ஸ்ல எபிசோட் நம்பர் 27 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஃபோட பொண்ணோட வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு மாஸ்டர் ஃபோட ரெண்டாவது பொண்ணை கொலை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே நீங்க தான் கொலை பண்ணவங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டா மாஸ்டர் ஜூவோட பொண்ணு வந்துடுறாங்க. ஆன்ட்டி நீங்க தான் எல்லாரையும் கொலை பண்ணதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ரெண்டாவது பொண்ணு ஆமா இவ தான் கொலைக்காரி, இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த லேடி கேக்குறாங்க, ஏன் நீ இப்படி பேசிட்டு இருந்த அப்படின்னா உன்னை இங்க வச்சு கொலை பண்ணிடுவே பாத்துக்கோ அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க அவளை கூட்டிட்டு வெளியில போ அப்படின்னு. அதனால அவங்கள கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. இப்போ அந்த லேடி மட்டும் உட்காந்துட்டு சொல்றாங்க, இது எல்லாமே உன்னோட மாஸ்டர் பிளான் தானே ஹீரோ. அந்த லெட்டர் நீ எழுதி இருந்திய எல்லா சொத்துமே வந்துட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு தான் போகணும் அப்படின்னு, அது நீ எனக்கு வச்ச ட்ராப் தானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோமும் ஆமா அப்படின்னா வைக்கல அப்படின்னா உங்களை யார் கண்டுபிடிச்சிருக்க முடியும், கொலைக்காரங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்க கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு லேடியும் சொல்றாங்க ஆமா ஆமா நான் உங்களோட ட்ரிக்ஸுக்கு மயங்கிட்டேன் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க மாஸ்டர் ஜன்னை கொலை பண்ணிருக்கீங்க தானே அப்படின்னு. அதுக்கு மாஸ்டர் ஃபோட பொண்ணு சொல்றாங்க, இல்ல இல்ல கண்டிப்பா ஆன்ட்டி வந்து மாஸ்டர் ஜன்னை கொலை பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. மாஸ்டர் ஜன் இறந்தப்போ என்னோட ஆன்ட்டி கடைக்கு வெளியில இருந்து தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதை நீங்களும் தானே பாத்தீங்க. கடைக்கு உள்ள கூட ஆன்ட்டி போகவே இல்லை, அதனால கண்டிப்பா மாஸ்டர் ஜன்னை என்னோட ஆன்ட்டி கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட ஆன்ட்டி தான் 100% கொலை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே மாஸ்டர் சன்னை கொலை பண்ணிட்டு ஒரு துணியால மாஸ்டர் சன்னோட முகத்தை கட்டிட்டு மூச்சு தளறி செத்த மாதிரியே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஈர துணியை தண்ணியில நினைச்சு அதை மாஸ்டர் சன்னோட மேல காய போட்டிருக்காங்க. ஆக்சுவலி மாஸ்டர் சன் இறந்து போகல, அதுக்கு பதிலா அவங்க அப்படியே திரும்பி அவங்க ஒரு தண்ணி இருக்கக்கூடிய டேங்க்ல விழுந்துட்டாங்க. அதனாலதான் அவங்களோட மூக்கு தொண்டை எல்லா இடமுமே தண்ணி போயிட்டு அவங்களால சுவாசிக்க முடியாம இறந்து போயிருக்காங்க. அதை வச்சுட்டு தான் ஆன்ட்டி ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஆன்ட்டி எதுவுமே சொல்லாம இருக்காங்களா. அங்கிள் ஃபோட பொண்ணு வந்துட்டு இல்ல என்னோட ஆன்ட்டி எப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆன்ட்டி சொல்றாங்க பரவாயில்ல நீ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க. எப்படி அந்த வயசான மாஸ்டர் சனுக்கு என்னோட முதலாளியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், அவனுக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, அதனாலதான் அவனை கொன்னே அப்படின்னு. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆன்ட்டி எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க அவங்கள மட்டும் கொலை பண்ணல, ஹடாவை கூட நீங்க தானே கொலை பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, நீங்க மாஸ்டர் சன்னை இவங்க கொலை பண்ணாங்கன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஹடாவை கண்டிப்பா இவங்க கொலை பண்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு. அப்ப ஆன்ட்டி சொல்றாங்க, ஆமா நான் தான் ஹடாவையும் கொலை பண்ணேன். மாஸ்டர் ஃபோ அவங்களோட கம்பெனியை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மாஸ்டர் ஜன் கிட்ட இந்த ஹடா வேலைக்கு போறதா ஒத்துக்கிட்டான். ஹடாவுக்கு நாங்க எப்படி நூல் நெய்வோம் அப்படின்ற ட்ரிக் தெரியும், அதை மட்டும் மாஸ்டர் ஜன்னுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களோட தொழில் எல்லாமே நாசமாயி போயிடும். அப்படியே எப்படி மாஸ்டர் ஃபோட பொண்ணு நல்லபடியா வாழ முடியும், அதனாலதான் அவங்கள நான் கொலை பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அது மட்டும் கிடையாது, நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி பைலான் கிளான் இருக்குல்ல, அங்க இருந்துதான் இந்த டெக்னிக்கை கத்துட்டு வந்து மாஸ்டர் ஃபோக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க, அவங்க அதை ஹடாவுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஹடா வெளியில போயிட்டாங்க அப்படின்னா இந்த டெக்னிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்க பயப்பட்டிருக்கீங்க, அதனாலதான் ஹடாவை கொலை பண்ணிருக்கீங்க. நீங்க எப்படி பைலன் கிளான்ல இருந்து இந்த டெக்னிக்கை கத்துட்டு வந்தீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஆன்ட்டி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்களா. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, அது மட்டும் கிடையாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி மன்னருக்கு கீழே வேலை பார்த்த வேலைக்காரங்களும் நீங்க தான், மன்னருக்கு பாய்சன் கொடுத்தது நீங்க தான், மன்னரையே நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. உடனே அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரூஷ்வாவும் மன்னருக்கு எப்படி நீங்க பாய்சன் கொடுத்தீங்க, அங்க வேலை செஞ்ச எல்லாரோட கையிலயுமே பாய்சன் இருந்திருக்கு, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஆன்ட்டி சொல்றாங்க, துணி துவைப்பாங்கல்ல அந்த தண்ணியில வந்துட்டு நான் பாய்சனை கலந்துட்டேன், அதனாலதான் துணி துவைக்கும் போது மன்னரோட ட்ரெஸ்ல பாய்சன் ஒட்டிக்கிச்சு, அப்படிதான் பைலின் கிளென் மேல எல்லாருமே பழைய தூக்கி போட்டாங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு அழுக வருது. ஆன்ட்டி அப்படியே பிடிச்சிட்டு கேக்குறாங்க, ஆன்ட்டி உங்களுக்கு தெரியுமா நீங்க பண்ணின தப்புனால ஒரு கூட்டமே இறந்து போயிருக்கு, உங்களாலதான் என்னோட அம்மா அப்பா என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, எங்க எல்லாரையுமே அவங்க கொலைக்காரங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு. உடனே ஆன்ட்டி கேக்குறாங்க நீ யாருன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் பைலின் கிளென்னோட தலைவரோட பொண்ணு அப்படின்னு. உடனே ஆன்ட்டி வந்து ஐ எம் சோ சாரி என்ன மன்னிச்சது அப்படின்னு டக்குன்னு திரும்புறாங்க. அவங்களோட வாயில இருந்து ரத்தம் வருதா. ரூஷ்வா சொல்றாங்க அவங்க பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறதுக்குள்ளாடி அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுறவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, நான் ஒரு பெரிய தப்பு
தப்பு பண்ணிட்டு இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல நான் நல்லதே பண்ணினது கிடையாது. ஆனா பூவோட மொத பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்லவ, தயவு செஞ்சு அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அருவி பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, கடைசியா என்னோட கூட்டத்துல இருக்கவங்க யாருமே தப்பு பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி கிடைச்சது. ஆனா அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்ப எப்படி என்னோட கூட்டம் தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்கிறதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அட்லீஸ்ட் இப்போதைக்கு உன்னோட கூட்டத்துல இருக்கவங்க தப்பு பண்ணல அப்படின்றது கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல. இனி நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம எவிடன்ஸை மட்டும் தானே கலெக்ட் பண்ணணும். உன்னோட கூட்டம் தான் தப்பு பண்ணுச்சா பண்ணலையா அப்படின்ற டவுட் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அது சுத்தமா மாறிடுச்சு. உனக்கு நான் ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னோட கூட்டம் தப்பு பண்ணல அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க கட் பண்ணா ஜயோ வீட்ல ஒரு மாதிரி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா. அசிஸ்டன்ட் போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஜயோ ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட், இப்ப வர வர நீ சரியே கிடையாது, எதுக்காக ரூஷ்வாவை உன் பக்கத்துல இருந்து தள்ளி தள்ளி போக சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ ரூஷ்வா கிட்ட இருந்து பயந்து பயந்து ஓடின மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஜயா சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட், என் கண்ணு என்ன குருடா, அவளை உங்களுக்கு பிடிக்காம பண்ணணும் அப்படின்னு தானே நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஜயோ வந்துட்டு, அப்படியா, அது உனக்கு கிளியரா தெரியுதா, அப்படி பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, ஒரு பொண்ணை ஒன்ன வெறுக்க வைக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ரொம்ப ஈஸி, அந்த பொண்ணு என்ன வெறுக்கணும் அப்படின்னா நான் வேற பொண்ணுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என் மேல வெறுப்பு வந்துடும், ரூஷ்வா உன்னை வெறுக்கிற மாதிரி நீ பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. அதுக்கு ஜயோவா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரூஷ்வா அங்க இருந்து, நான் பிளேக் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், உடனே எல்லாருக்கும் போயிட்டு மருந்து கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதனால அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து பிளேக் நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கறாங்க. எல்லாருமே சரியாயிட்டு வராங்க. இங்க கட் பண்ணா ஜயோ வந்துட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருக்காங்க. ரூஷ்வா என்ன வெறுக்கணும் அப்படின்னா நான் இனியும் நிறைய பொண்ணுங்க கூட சுத்தணும், அதுதானே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அழகு சாதனங்கள் விற்கக்கூடிய ஒரு கடைக்குள்ள போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ரூஷ்வா ஜயோக்காக வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜயோ நல்லா குடிச்சிட்டு வருவாங்க. ரூஷ்வாவும், எதுக்காக இப்பெல்லாம் நீ இப்படி குடிக்கிற, உன்ன நான் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரூம்ல கொண்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்படியே ஜயோவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஜயோவோட ட்ரெஸ்ல ஒரு லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும். அதை பாக்குறாங்க. உடனே ரூஷ்வாவுக்கு செம்ம காண்டாவுது. ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க முறைச்சு பார்த்துட்டு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஜயோவோட ட்ரெஸ்ஸை கத்திரிக்கோலால கட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும்ல, அந்த இடத்தை கட் பண்ணிட்டு அந்த லிப்ஸ்டிக் இந்த ஊர்ல எந்தெந்த பொண்ணுங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அழகு சாதனங்கள் விற்கக்கூடிய கடைக்கு வராங்க. அவங்க பின்னாடியே நம்ம அசிஸ்டன்டும் ஹீரோவும் வராங்களா. இப்ப அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, ரூஷ்வா ரொம்ப கோவமா போயிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஜயோ பெரிய பிரச்சனையில மாட்ட போறானா என்ன அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஒருவேளை ஜயோ ரூஷ்வாவை ஏமாத்தினா அப்படின்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சதானே ஆகணும் அப்படின்னு. அதே டைம்ல கடையில பொருட்கள் விற்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தன் ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்க உள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிடுறாங்க. பின்னாடி தளபதி வந்துட்டு அந்த ஆளை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. தெருவுக்கு இழுத்துட்டு போயிட்டு செம்மையா சாத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் உள்ள நுழைய போகிறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சுட்டு, ஒரு நிமிஷம் இரு, இங்க என்ன நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அமைதியா நிக்கிறாங்க. இப்போ அந்த கடையில இருக்கக்கூடிய பொண்ணு வெளியில வந்துட்டு தளபதி கிட்ட, போதும் போதும் நிறுத்துங்க, அவனை அடிச்சு கொலை பண்ணிடாதீங்க, அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த அடி வாங்கின ஆள் இருக்கானே, அவன் ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா, இவன் தான் என்ன எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டு இருக்கான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு. உடனே அந்த பொருட்கள் விற்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு சொல்றாங்க, என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்த, ஒன்னு அடிக்கிறதுக்காக தான் தளபதி வந்தாங்க, இப்ப அவங்களையும் என்னையுமே நீ சேர்த்து வச்சு பேசுறியா அப்படின்னு. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே, ஆமா ஆமா ஒருவேளை இருக்குமா இருக்கும், ஏன்னா தளபதியோட அண்ணனோட ஒய்ஃப் தானே அந்த பொண்ணு, தளபதியோட அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துக்குள்ளாடியே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறமாயில இருந்தே அவ வேற கல்யாணமும் பண்ணிக்கல, தளபதியோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க, அவங்களும் வேற கல்யாணம் பண்ணிக்கல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா கள்ள தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நடுவுல வந்துட்டு சொல்றாங்க, நீ அந்த பொருட்கள் விக்கிற பொண்ணு கிட்ட தப்பா நடந்த, அதனா என்ன கூட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. ரூஷ்வாவும், ஆமா நானும் பார்த்தேன், தளபதி அந்த பொண்ணை காப்பாத்த
காட்டுறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களா. உடனே அடி வாங்கின ஆளு வந்துட்டு, என்ன நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம், நீங்க அவனுக்காக பொய் சாட்சி சொல்றீங்க அப்படின்னு நாங்க எல்லார்கிட்டயுமே சொல்லுவோமே அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட ஐடி கார்டை எடுத்து காட்டுறாங்களா. உடனே அந்த ஹராஸ் பண்ண வந்தவே அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். இப்ப தளபதி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தளபதி அவங்களோட சிஸ்டர் அண்ட் லாக்கு எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப ரூஷ்வா ஜயோ கிட்ட இருந்து கிடைச்ச லிப்ஸ்டிக் மார்க்க அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு, இது எந்த லிப்ஸ்டிக் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே அவங்களும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு இந்த லிப்ஸ்டிக் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்கறாங்க. அதை பார்த்தோன்னே ரூஷ்வா கேக்குறாங்க, இத கொஞ்ச நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி யாராவது வாங்கினாங்களா அப்படின்னு. அதுக்கு தளபதியோட சிஸ்டர் இன்லாவும் ஆமா ஆமா 2 நாள் முன்னாடி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு பையன் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக்க. ஆனா அவங்களோட நேம கூட என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, அதுதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவங்களோட நேம தெளிவா எனக்கு சொன்னாங்க, இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஜயோட நேம சொல்றாங்க. உடனே ரூஷ்வா இவனை நான் சும்மா விட மாட்டேன் செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப கோவமா போறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த கடையிலேயே தான் இருக்காங்க. ஹீரோவுக்கு தளபதி டீ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நிஜமாவே உன்னோட அண்ணாவை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் கூட அவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கல, அதுக்குள்ளாடி போர்ல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க, அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்னோட சிஸ்டர் இன் லா வந்துட்டு ஒரு ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு இனியொரு கல்யாணம் பண்றதுல எந்த ஒரு இஷ்டமே கிடையாது. அதனால நான் தான் அவங்களுக்கு இந்த ஷாப்பை வச்சு கொடுத்தேன். அதே மாதிரி இந்த கடையில வந்துட்டு நான் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க தனியா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்க கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள நான் பாதுகாக்கிறதா என்னோட வேலையாவே வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இனி ஒரு தடவை இந்த மாதிரி அந்த ஆள் வந்து பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு. தளபதியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்க கட் பண்ணா ரூஷ்வா செம்ம காண்ட்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த ஜயோ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு வெளியில வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ரூஷ்வா கேக்குறாங்க, இந்த பொண்ணு யாருடா அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க, நான் லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதுக்கு ரூஷ்வா அப்படின்னா நான் யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஜயோ சொல்றாங்க, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு. உடனே ரூஷ்வா எதுக்காக நீ என் கூட பிரேக்கப் பண்ற, என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க, இவ ரொம்ப அடக்கமான பொண்ணு, அழகான பொண்ணு, அது மட்டும் இல்லாம இவளுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும். ஒன்ன மாதிரிலாம் இவ கிடையாது, நீ ஒரு டாம் பாய் மாதிரி. நீ வந்து பாய்சன் பின்னாடியும் அட்வென்ச்சர் பின்னாடியும் மட்டும்தான் போயிட்டு இருப்ப. ஆனா இவ ரொம்ப நளினமா இருப்பா, வீட்டுல சமையல் பண்ணுவா, எல்லாமே இவளுக்கு தெரியும். ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், ஒன்ன மாதிரிலாம் இருக்க கூடாது. ஒன்ன மாதிரி ஒரு டாம் பாயை என்னால கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் உன் கூட ஊர் சுத்த மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம நான் என்னோட அப்பா கிட்ட பேசிட்டு நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னும் கொஞ்ச நாளையில எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் அப்படின்னு. உடனே ரூஷ்வா, அப்படியா, என்ன மாதிரிப்பட்ட டாம் பாயை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சரி ஓகே, ரொம்ப நல்லது, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு கோவப்பட்டு அங்க இருந்து போறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போறாங்க. ரூஷ்வா ஒரு ரூம்ல பூட்டிட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஏங்கி அழுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஆறுதல் சொல்றாங்களா. ரூஷ்வா கேக்குறாங்க, என்ன மாதிரி ஒரு டாம் பாயை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஜயோ எதுக்காக அந்த மாதிரி சொன்னா? என் கூட எவ்வளவு நாள் பழகி இருக்கான், அவன் எனக்கு எவ்வளவு பிடிக்கும், திடீர்னு வந்துட்டு அவன் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்றானே. நிஜமாவே ஜயோ என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ரூஷ்வா நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லுவே அப்படின்னு. ரூஷ்வாவும் சரி ஓகே கேளு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இப்போ ஜயோ உன்னை ஏமாத்தினால அதே மாதிரியே உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்கு நீ ஒரு கிஃப்ட் கொடுக்குற, ஒரு கடையில போயிட்டு அவனுக்கு கிஃப்ட் வாங்குற. அந்த கடையில நீ வேணும்னே உன்னோட நேம கடைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு வருவியா? அது மட்டும் இல்லாம எந்த கடையில போனாலுமே நம்ம கடையில இருந்து திங்ஸ் வாங்கும்போது நம்மளோட நேம் இது அப்படின்னா கடைக்காரங்க கிட்ட வேணும்னே நம்ம சொல்லுவோமா அப்படின்னு. அதுக்கு ரூஷ்வா சொல்றாங்க, சொல்ல மாட்டோம். நீ இப்ப என்ன சொல்ல வர, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் உன்கிட்ட இனியொரு கொஸ்டினும் கேட்கிறேன், நீ ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வருவியா? அதுவும் உன்னோட லவ்வர் வீட்டுல இருக்கும் போதே அவங்க முன்னாடியே கூட்டிட்டு வருவியா அப்படின்னு. அதுக்கு ரூஷ்வா சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு. ஹீரோயின் எதனாலன்னு கேக்குறாங்க. ரூஷ்வா சொல்றாங்க, ஏன்னா ஜயோ அவனை உயிரோடைய விட மாட்டான், கண்டிப்பா கொலை பண்ணிடுவான் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்படின்னா ஜயோ மட்டும் எதுக்காக கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ரூஷ்வா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா அவன் வந்து நான் வெறுக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறானா, அவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் என் முன்னாடி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, கண்டிப்பா அப்படிதான், ஜயோ உன்னை ஏமாத்தவே மாட்டான். இத்தனை நாள் நான் ஜயோவை பார்த்திருக்கேன், அவன் முதல் நாள் உன்னை பார்த்ததுல இருந்தே உன் மேல லவ்ல விழுந்துட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு
வரைக்கும் அவன் எந்த பொண்ணு கூட ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. அதே மாதிரி உண்மையில இருக்கக்கூடிய லவ் அவனுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சு நான் எந்த இடத்துலயுமே பார்த்தது கிடையாது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவன் டிப்ரெஷன்ல இருக்கான். அதனாலதான் வேணும்னே அவன் உன்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எதுக்காக அப்படின்றத மட்டும் நீ அவன்கிட்ட பொறுமையா பேசி கேளு. உனக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டு கிளியர் பண்ண அப்படின்னு. அதுக்கு ருஷ்வாவும் ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும், ஜயோ என்ன ஏமாத்த மாட்டான் அப்படின்னு ஜயோவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் போறாங்களா. ஹீரோ கேக்குறாங்க ருஷ்வா எப்படி இருக்கா, ரொம்ப அழுதுட்டாளா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆமா அவ ரொம்ப அழுதுட்டா. ஆனா எதுக்காக ஜயோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜயோ எதுக்காக ருஷ்வா கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறான். அவன் 2-3 நாளா சரி வர கிடையாது, அவனோட ஃபேஸ்ல சிரிப்பே இப்பெல்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க இந்த பிரச்சனையை பத்தி நீ ரொம்ப யோசிக்காத, நான் ஜயோ கிட்ட பேசுறேன் அப்படின்னு. எங்க கட் பண்ணா ஜயோ குடிச்சிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ போயிட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி குடிச்சிட்டு இருப்ப, நீ நேத்திக்கு நைட்டு குடிக்க ஆரம்பிச்ச இன்னும் நிறுத்தவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க என்ன குடிக்க விட, நான் வந்து பிளாங்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க எதுக்காக நீ இப்ப இப்படி குடிச்சிட்டு இருக்க, இப்படி குடிச்சு இருந்த அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சரியாயிருமா, ருஷ்வா கிட்ட எதுக்காக நீ இப்படி தப்பா நடந்துக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜயோ சொல்றாங்க ஏன்னா நான் ருஷ்வாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவ கூட பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிஜமாவே அவளை பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க யாரு உனக்கா ருஷ்வாவை பிடிக்கல, நான் ஹீரோயினுக்கு காலில் விழுந்து கிடக்குறேனோ இல்லையோ, ஆனா நீ ருஷ்வாவுக்கு காலுக்கு கீழே முத நாளையில இருந்தே விழுந்துட்ட, உனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது ஊருக்கே தெரியும், யாரை கேட்டாலும் தெரியும், அதனால நீ இந்த மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணாத, இது எல்லாத்தையுமே நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு. ஜயோ கேக்குறாங்க என்ன தெரியும் உனக்கு, உன்னால எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியும்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க ஏன்னா உன்னோட அப்பா தான் பிரின்ஸ் யான் அப்படின்றது எனக்கு தெரியும்னு. உடனே ஜயோக்கு செம ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்ற அப்படின்னா முதல்ல இருந்தே உனக்கு எல்லா உண்மையுமே தெரியுமான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல முதல்ல உனக்கு தெரியும்ல, அதுக்கு அப்புறமா தான் எனக்கு லேட்டா தெரிய வந்துச்சு, உன்னோட அப்பா பிரின்ஸ் யான் அப்படின்றதுனால தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஜயோ கேக்குறாங்க அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்ன எதுக்காக உன் கூடவே வச்சிருக்க, நான் என்னோட அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவேன் அப்படின்னு நீ பயப்படலையா அப்படின்னு. நம்ம ஹீரோ கேக்குறாங்க எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்ன பத்தி உன்னோட அப்பாவுக்கு கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஜயோவும் இல்ல நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ சொல்றாங்க எனக்கு தெரியும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, என்னைக்குமே நீ பிரின்ஸ் யானோட பையன் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க ஆனா என்னால என்னோட அப்பாவை ஏமாத்த முடியாது, அவங்க என்ன இத்தனை வருஷங்களா வளர்த்திருக்காங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது, அவங்க உன்னை வளர்த்திருக்கிறதுனால அவங்களுக்கு எதிராக உன்னால செயல்பட முடியாதா, அதுக்காக நீ ருஷ்வாவை இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு. அதுக்கு ஜயோ சொல்றாங்க என் கூட ருஷ்வா இருந்தா அப்படின்னா அவளுக்கு தான் ஆபத்து வரும், அவ என்னை விட்டு தள்ளி போறதுதான் நல்லது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க அதுக்காக நீ உன்னோட உடம்புக்கு எடுத்துப்பியா, இந்த மாதிரி குடிக்கிறதுனால எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் கிடைச்சிடுமா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவும் ஜயோவும் மனசு விட்டு பேசுவாங்களா, ஜயோ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ருஷ்வா கூட மறுபடியும் சேருவாங்களா, ருஷ்வா ஜயோவை திரும்ப சரி பண்றதுக்காக என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட் செம்ம காமெடியா இருக்க போகுது, ருஷ்வா வந்து ஜயோவை போட்டு பாடா படுத்த போறாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்காவும் காமெடியாவும் இருக்கும். ஸோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.